verb agreementோட பார்ட் 2 தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் பாருங்க, இதுக்கு முன்னாடி இன்ட்ரோடக்ஷன் வீடியோ கண்டிப்பாக பார்த்துருக்கணும். அது பார்த்துட்டு இந்த வீடியோக்கு நீங்கள் வரணும், சரியா? ஸோ இன்டெஃபினைட் ப்ரொனவுன்ஸ்னா என்னப்பா? இன்டெஃபினைட் ப்ரொனவுன்ஸ்னா ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. ப்ரொனவுன்னா என்ன? நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணுறது தான் ப்ரொனவுன் அப்படின்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, சங்கீதா இஸ் a beautiful girl வச்சுக்கோங்களேன். அடுத்து சங்கீதா அப்படியே நான் போடுறதுக்கு பதிலாக அவங்களை குறிக்கிறதுக்கு என்ன போடுவேன்? pronoun போடுவேன். she is working hard. ஓகே, அவன் ஹார்ட் ஒர்க் பண்ணுறா அப்படின்னு சொல்லி சங்கீதாவுக்கு பதிலாக ப்ரொனவுன் போடுவேன், ரைட்? அவ்வளோதான். இதே மாதிரி இந்த இன்டெஃபினைட் ப்ரொனவுன்ஸும் ப்ரொனவுன்ஸ் தான், சப்ஜெக்ட் பிளேஸில் வரக்கூடியதான். சப்ஜெக்ட்னா என்னது? யாரை பற்றி எதை பற்றி ஒரு சென்டென்ஸில் பேசுகிறேன்னா அவங்க தான் சப்ஜெக்ட்ன்றவங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஷீ இஸ் ஒர்க்கிங் ஹார்ட்னா யாரை பற்றி பேசுகிறேன்? ஷீ, அவளை பற்றி பேசுகிறேன். ஸோ இந்த சப்ஜெக்ட் பிளேஸில் வர்றது தான் இந்த இன்டெஃபினைட் ப்ரொனவுன்ஸும். பட் டெஃபினைட்னா என்ன? 1 2 3 4ன்னு சொல்லி என்னால் கிளியராக அதோடைய நம்பர்ஸை மென்ஷன் பண்ண முடியும், எத்தனை பேர் இருக்காங்கன்றதை என்னால் சொல்ல முடிகிறது தான் டெஃபினைட் அப்படின்ற மீனிங். இன்டெஃபினைட்னா 19 எவ்வளோலாம் இருக்காங்கன்றதெல்லாம் தெரியாது. பட் ஓகே, ஒரு குழுவாக இருக்காங்களோ இல்லை 4-5 பேர் இருக்காங்களோ, நம்பர்ஸ் எனக்கு தெரியாது. பட் ஐ ரெப்ரசன்ட் தட் அஸ் அ கிளாஸ். ஒரு கிளாஸாக நான் அதை ரெப்ரசன்ட் பண்ணுறேன் அப்படின்ற கேஸில் இன்டெஃபினைட் ப்ரொனவுனை யூஸ் பண்ணுவோம். எவ்வளோ நபர்கள் இருக்காங்கன்றது தெரியாது, ஆனால் ஒட்டுக்காக நான் ரெப்ரசன்ட் பண்ணுறேன். சம்படி, சம்திங், எனிதிங், ஏதோ ஒன்று, நத்திங், ஒன்றுமே இல்லை அப்படின்ற கேஸில். அடுத்தது பாருங்கள், எனிபடி, நோபடி, எவ்ரிபடி, எல்லாருமே, எவ்ரிதிங், எல்லாமே. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இன்டெஃபினைட் ப்ரொனவுன்ஸ்குள்ளே வரும். இன்டெஃபினைட் ப்ரொனவுன்ஸ் எப்போயுமே சிங்குலர் வேர்ப்ஸ் தான் எடுத்துக்கிறோம். கண்ணை மூடிட்டு என்ன கேஸில் வந்தாலுமே சிங்குலர் வேர்ப்ஸ் தான் எடுத்துக்கிறோம். அதற்கான ப்ரொனவுனும் சிங்குலர் ப்ரொனவுனாக தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரிபடி should respect their parents. இப்படி இருந்துச்சுன்னா ஹியர் தேர் இஸ் எரர், அது தப்பு. ஏன்னா எவ்ரிபடின்றது ஒரு கிளாஸ், ஒரு மொத்த குழுவாக, மொத்தமாக, ஒட்டுக்கா, ஒரு டீமாக, ஒரு குரூப்பாக தான் நான் ரெப்ரசன்ட் பண்ணுறேன். அப்போ அதை சிங்குலர் ப்ரொனவுனாக கன்சிடர் பண்ணுறப்ப அதை குறிக்கிற ப்ரொனவுன் எவ்ரிபடியை தான் இந்த தேர் குறிக்குது. அப்போ தேர்ன்றது எப்போ யூஸ் பண்ணுவேன்? எஸ், ப்ளூரல் கேஸில் தான். தேர் இது எல்லாமே ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு சொல்லி ப்ளூரலா எவ்வளோ இருக்காங்கன்னு சொல்லி டெஃபினைட்டாக நான் தெரிகிறப்ப யூஸ் பண்ணக்கூடியது தேர் எல்லாமே. பட் இங்கே நான் எவ்ரிபடி யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இதற்கான ப்ரொனவுனும் என்னவா யூஸ் பண்ணணும்? எஸ், சிங்குலராக யூஸ் பண்ணணும். அப்போ எவ்ரிபடி ஷுட் ரெஸ்பெக்ட் ஹிஸ் ஆர் ஹர் பேரண்ட்ஸ் அப்படின்னு தான் வந்திருக்கணும். ஸோ இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன், எவ்ரிபடி இஸ் ஆரா? அஃப்கோர்ஸ் எஸ். நோபடி, நோவா, நோஸா? நோஸ். ஏன்னா நம்மளுக்கு சிங்குலர் தான் வேணும். சிங்குலர்னா எஸ்ஓ இஎஸ்ஓ ஆட் பண்ணுவோம். சம்திங் எஸ் மிஸ்ஸிங், இது நோட் பண்ணிக்கோங்க. இப்போ சம்திங்னு இருக்கு இல்லையா, சம்திங்னு இருந்துச்சு அப்படின்னா அதை ஒட்டுக்கா கொஞ்சோண்டு அப்படின்ற மீனிங். இதே இது சம் பக்கத்தில் ஒரு கேப் விட்டு திங்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். திங்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா அது ப்ளூரல். அப்போ சம் திங்ஸ் ஆர் மிஸ்ஸிங்னு வந்திருக்கணும். இங்கே ப்ளூரல் இல்லை, ஒட்டுக்கா சம்திங்னு இருக்கு. அப்போ கொஞ்சம் அதில் 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், ஆனால் நான் ஒட்டுக்கா தான் அதை ரெஃபர் பண்ணுறேன். அப்போ இது இன்டெஃபினைட் ப்ரொனவுன். ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இஸ் போடுறோம். இந்த இடத்துல திங்ஸ்ன்றது நவுன், இந்த சம்ன்றது இந்த நவுனை குறிக்கக்கூடிய அட்ஜெக்டிவ் பிளேஸில் டிட்டர்மைனர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நவுனை குறிக்கக்கூடிய வார்த்தை என்னவா இருக்கு, அதோட குவாலிட்டியை பத்தி சொல்லக்கூடிய வார்த்தையா இங்க சம் இருக்கு. ஸோ ஆனா மெயின் சப்ஜெக்ட் திங்ஸ் தான். அப்ப ப்ளூரல்கான வேர்பை நம்ம இங்க போடணும், ஆறுன்னு சொல்லிட்டு. புரிஞ்சுச்சா?
எஸ் இப்போ இங்கே பாருங்க the question was so difficult that nobody was where கிடையாது was able to answer it. ஏன்னா nobodyன்றது indefinite pronoun, ஸோ அங்கே was வரணும். அண்ட் அடுத்தது nothing but some, இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா பட்ன்றது ரெண்டு மீனிங் தரும்ப்பா. பட்ன்றது ஒன்று கன்ஜங்ஷன், இன்னொன்று ப்ரப்போசிஷன், ரெண்டு மீனிங் தரும். கன்ஜங்ஷன் அப்படின்னா ரெண்டு கான்ட்ராஸ்டான வேர்ட்ஸையோ ரெண்டு டிஃப்ரெண்ட்டான ஐடியாஸையோ கனெக்ட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஷீ இஸ் இன்டெலிஜென்ட் பட் லேசி. இப்போ ரெண்டு வேர்ட்ஸ், இன்டெலிஜென்ட்ன்றது பாசிட்டிவ் வேர்ட், லேசின்றது நெகட்டிவ் வேர்ட், இந்த மாதிரி இருக்கிறத கனெக்ட் பண்ணும். இல்லை ரெண்டு கான்ட்ராடிக்டான சென்டென்சஸை கனெக்ட் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாண்டட் டு கோ அவுட் பட் இட் வாஸ் ரெய்னிங். நான் வெளில போகணும்னு நினச்சேன் ஆனால் மழை பெய்யுது. அப்போ இந்த பட்டை கன்ஜங்ஷனாக யூஸ் பண்ணுறப்ப ஆனால் அப்படின்ற மீனிங் தரும். ரைட்? அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக ஒன்று இருக்குது, ஆனால் மழை பெஞ்சிட்ருக்குன்னு சொல்லி நெகட்டிவாக அதை கான்ட்ராடிக்ட் பண்ணி இன்னொரு சென்டென்ஸ் சொல்கிறேன். இந்த மாதிரி ரெண்டு கான்ட்ராடிக்டான சென்டென்சஸை கனெக்ட் பண்ணுறப்ப பட் கன்ஜங்ஷனாக யூஸ் பண்ணுவோம். அதுக்கு மீனிங் ஆனால்னு வரும். ஹி ஸ்டடிட் ஹார்ட், அவன் நல்லா தான் ஹார்டாக தான் படித்தான், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணான், ஆனால் ஃபெயில் ஆகிட்டான், பாஸ் பண்ண முடியலை. ரைட்? அடுத்து இதே பட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் அப்படின்ற ஒரு மீனிங் தரும். எக்ஸப்ட் அதனை தவிர்த்து அப்படின்ற மீனிங் வரும். எவ்ரி ஒன் பட் ஜான் அட்டெண்டட் த மீட்டிங். ஜானை தவிர்த்து, எவ்ரி ஒன் எக்ஸப்ட் ஜான். except except ஓகே, எக்ஸப்ட் ஜான். அப்போ எல்லாரும் ஜானை தவிர்த்து எல்லாரும். அப்போ யார் இங்கே சப்ஜெக்ட்? யாரை பற்றி பேசுகிறேன்? எவ்ரி ஒன், எல்லாரையும் பற்றி பேசுகிறேன். அப்போ இந்த எவ்ரி ஒன்றது தான் சப்ஜெக்ட். அந்த எவ்ரி ஒன்கான வேர்பை தான் நான் போடணும். அண்ட் அடுத்தது பாருங்க, நோ ஒன் பட் மீ நியூ த ஆன்சர். அதாவது என்னை தவிர்த்து யாருக்கும் ஆன்சர் தெரியாதுன்ற மீனிங் இந்த சென்டென்ஸ். அப்போ என்னை தவிர்த்து யாருக்கும், அப்போ மித்த யாருக்கும் தெரியாது. அப்போ இவங்க தான் சப்ஜெக்ட். ரைட்? அதே மாதிரி அப்போ இங்கே என்ன சப்ஜெக்ட்? நத்திங் பட் சம் புக், நத்திங் எக்ஸப்ட் some books. Was available, where available? Yes, of course, nothing. அப்போ இங்கே indefinite pronoun இருக்கு, அதுதான் சப்ஜெக்ட் பிளேஸில் இருக்கு. அப்போ was available தான் வரணும். ஓகேவா? புரிஞ்சுச்சா? அடுத்தது பாருங்க, this is the first time anybody, indefinite pronoun. அப்போ have, has explored into this part of the country. யாருமே இந்த part of the countryக்குள்ளே போனதில்லை. ஸோ anybody வந்திருக்கு, அதனால has போடணும். anybody can answer the question if they கிடையாது. if இப்போ தானே சொன்னேன் எனிபடின்னு வந்திருக்கு, அப்போ அதற்கான ப்ரொனவுனுமே சிங்குலராக தான் எடுத்துக்கிறோம். he or ஷீன் வந்திருக்கணும். இப்போ he or ஷீன் வந்திருக்கணும்னா அதோட verb கூட எஸ்ஓ சேர்க்கணும்ல. அப்போ anybody can answer the question. யாருனாலும் கொஸ்டினை ஆன்சர் பண்ணலாம், அவங்களுக்கும் அவனுக்கும் அவளுக்கும் தெரிஞ்சால். நோஸ் got it? எஸ். அண்ட் அடுத்தது பாருங்க, ஈச்னா என்ன? ஒவ்வொன்றும் அப்படின்ற மீனிங். ஈதர் அப்படின்னா ரெண்டு இருக்குல்ல, ரெண்டுல ஏதோ ஒன்று அப்படின்ற மீனிங். நன் அப்படின்னா ரெண்டுக்கும் மேற்பட்டவங்க இருந்தால் தான் நன் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். அப்போ அந்த ரெண்டுக்கும் மேற்பட்டவங்க இருக்கிற இடத்துல யாருமே இல்லைன்றத சொல்கிறதுக்கு தான் நன்னுன்ற வார்த்தை. ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே நெய்தர் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ரெண்டு பேருமே இல்லை அப்படின்னு சொல்கிறது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நெய்தர் ஆஃப் தெம். ஓகே, நெய்தர் இஸ் கம்மிங், ரெண்டு பேர்ல யாருமே வரல அப்படின்ற மீனிங். இதே இது ரெண்டுக்கும் மேற்பட்டவங்க இருக்காங்க, அவங்கள யாருமே வரலன்னு சொல்றதுக்கு நன் இஸ் கம்மிங், யாருமே வரல. புரிஞ்சுச்சா? ரெண்டு பேர் இருக்காங்க, அதுல ரெண்டு பேரும் வரலன்னா நெய்தர்னு சொல்லணும். ரெண்டுக்கும் மேற்பட்டவங்க, 3 4 5 1000 எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். 1000 பேர் இருக்காங்க, 1000 பேருமே வரல அப்படின்ற பட்சத்தில் நன்னுன்ற வார்த்தையை யூஸ் பண்ணணும். ஓகே, அண்ட் இப்போ இது எல்லாத்துமே எப்பயுமே சிங்குலர் வேர்ப்ஸ் எடுத்துக்கிறோம். இதுவும் சிங்குலர் வேர்ப்ஸ் எடுத்துக்கிறோம். வேர்ப் எப்பயுமே இதற்கு சிங்குலர் வேர்ப்ஸ் தான் போடணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா
இதற்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈச் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஈச்னா அங்கே இருக்க ஒவ்வொருத்தரையும் இண்டிவிஜுவலாக ரெப்ரசன்ட் பண்ணுறது, ஒவ்வொருவரும். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம அந்த இடத்துலையும் சிங்குலர் போடுறோம். நெய்தர் அப்படின்றது ரெண்டு பேருமே இல்லைன்னு அர்த்தம். எய்தர் அப்படின்றது ரெண்டு பேரில் ஏதாவது ஒருத்தர் அப்படின்னு அர்த்தம், ரைட்? அப்போ இங்கே சிங்கிள் பர்சன்ஸ் ஆர் இன்வால்வ் அப்படின்ற கேஸ்லேயே நம்ம என்ன போடணும்? எஸ், சிங்குலர் வேர்ப் தான் போடணும். அப்போ ஈச் கேர்ள், எஸ், குட். எவ்ரி ஸ்டூடெண்ட், எவ்ரி வந்திருக்கு. வாஸ். neither of the plants, எஸ், இந்த ஆஃப் த பிளான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ப்ளூரல்ல இருக்குக்கா அப்படின்னு யோசிக்க கூடாது. எதை சப்ஜெக்டா கன்சிடர் பண்ணணும்? இதுதான் சப்ஜெக்டா கன்சிடர் பண்ணணும். neither suits him, neither suits him. ஓகே. அண்ட் அடுத்தது பாருங்க, every man, women and child was happy or were happy. எவ்ரி வந்திருக்கு, ஓகேவா? அப்போ இந்த எவ்ரி ஃபர்ஸ்ட் வந்திருக்கு, நவுனெல்லாம் இருக்கு அடுத்து தொடர்ந்து. பட் அதற்கு முன்னாடி இந்த எவ்ரின்ற வார்த்தை வந்திருக்குனாலே ஒட்டுக்கா எல்லாரும் சேர்த்து குரூப்பா கிளாஸா நான் அட்ரஸ் பண்றேன். அப்ப அங்க வாஸ் தான் யூஸ் பண்ணணும். எவ்ரி மேன், விமன் அண்ட் சைல்டு வாஸ் ஹாப்பி டு see the Taj Mahal. Got it? எஸ். இது நல்லா பாருங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸி தான், கான்செப்ட் புரிஞ்சுட்டா உங்களுக்கு ஈஸி. நீங்கள் மனப்பாடம் பண்ணலாம் அப்படிலாம் அவசியமே கிடையாது. கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. மேன் அண்ட் உமன், ஒன்றுக்கும் மேற்பட்டவங்க இருக்காங்க, ரெண்டு பேர் இருக்காங்க. அப்போ ப்ளூரல், ஓகே, வேர் யூஸ் பண்ணுறேன். ஈச் மேன் அண்ட் விமன் அப்படின்னா ஒவ்வொருத்தரும். அப்போ ஒவ்வொருத்தராக தான் நான் எடுக்கிறேன். அப்போ அது சிங்குலர் யூஸ் பண்ணணும். வாஸ். புரிஞ்சுச்சா? அடுத்தது ஈச் மேன் அண்ட் ஈச் விமன், இதுவும் ஒவ்வொருவராக அப்படின்ற மீனிங். அப்போ ஒவ்வொருத்தராக தான் நான் பிக் பண்ணுறேன், ரைட்? அப்போ ஒவ்வொருத்தவங்க அப்படின்ற பட்சத்தில் இண்டிவிஜுவலாக தான் ரெப்ரசென்ட் பண்ணுறேன். இந்த இண்டிவிஜுவல் ரெப்ரசன்டேஷனுக்கு ஐ ஷுட் யூஸ் சிங்குலர் வேர்ப். அண்ட் இங்கே பாருங்களே, மேன் அண்ட் விமென் இருக்கு. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் சப்ஜெக்ட் இருக்கு. ரெண்டு பேர் இருக்காங்களே, ரெண்டு பேரை நம்ம இணைச்சிருக்கோம் ஒரு காம்பவுண்ட் கன்ஜங்ஷன்னால. அதனால இந்த காம்பவுண்ட் சப்ஜெக்ட்னு சொல்கிறேன். ஏன்னா ரெண்டு சப்ஜெக்ட் இதில் இன்வால்வ் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் இருக்கு. அந்த சப்ஜெக்டுக்கு பக்கத்தில் தான் நம்ம ஓகே ஈச்சோ எவ்ரியோ வாட் எவர் இட் மைட் பி இந்த வார்த்தை இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அங்கே நீங்கள் கண்ணை மூடிட்டு சப்ஜெக்டுக்கு என்ன வேர்போ அதை தான் போடணும். ஏன்னா ஈச் வந்து ஃப்ரண்ட்ல வந்துச்சுன்னா தான் இதை மாடிஃபை பண்ணுது. ஈச் மேன் ஈச் விமென்ட்டு இந்த நவுனை மாற்றுது, கரெக்டா? பட் இங்க மேன் அண்ட் விமன் ஃபர்ஸ்ட் வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் அடுத்து நம்ம ஈச் போடுறோம் அப்படின்ற பட்சத்தில் சப்ஜெக்ட் என்ன, மெயின் சப்ஜெக்ட் என்ன, அதை தான் பார்க்கணுமே தவிர்த்து அதுக்கு அடுத்து இருக்கிறத நம்ம பார்க்க மாட்டோம், கன்சிடர் பண்ண மாட்டோம், ரைட்? புரிஞ்சுச்சா? அப்போ இந்த மாதிரி கேஸில் நீங்கள் ப்ளூரலில் போடணும். ஏன்னா மேன் அண்ட் விமன் ரெண்டு பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க. அப்போ தெளிவாக பார்த்துக்கோங்க. ஈச்சுக்கு முன்னாடி இருந்து மேன் அண்ட் விமன் இருந்துச்சுன்னா இண்டிவிஜுவலாக நம்ம குறிக்கிறோன்னு அர்த்தம். அப்போ வாஸ் போடணும். பட் மேன் அண்ட் விமன், ஸோ நம்மளுக்கு அந்த காம்பவுண்ட் நவுன் ஃபர்ஸ்ட் வந்துடுது, அடுத்துதான் ஈச் இருக்குன்னா அஃப்கோர்ஸ் அதை நம்ம கன்சிடர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் இட் டசன்ட் மாடிஃபை த மேன் அண்ட் விமன். அதனால அந்த காம்பவுண்ட் நவுனுக்கான வெர்பை போடணும் வேறுன்னு சொல்லிட்டு. காட் இட்? எஸ். இப்போ நல்லா பாருங்க, ஈச் பாய் அண்ட் ஈச் கேர்ள்னு இருக்கு. ஈச் இருக்கு, அப்போ இஸ். கரெக்டா? புரிஞ்சிச்சா? ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி எங்கே வந்திருந்தாலும் சிங்குலர் தான் யூஸ் பண்ணணும். அடுத்தது ஈச் மேல் அண்ட் எவ்ரி ஃபீமேல். ஈச் எவ்ரி இல்லை ஈச் எவ்ரி எப்படி வந்திருந்தாலும் கண்ணை மூடிட்டு we should opt of course singular verb, right? and அடுத்தது we each have or has a duty. இங்கே நல்லா பாருங்க, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்துருச்சு, அடுத்ததான் ஈச் வந்திருக்கு. அப்போ இதை மெயினாக மாடிஃபை பண்ணுமா? இல்லை, ஈச்ன்னு ஃபஸ்ட்டு வந்திருந்தா தான் அது மாடிஃபை பண்ணுன்னு சொன்னேன், கரெக்டா? அப்போது இது செகண்ட் தான் வந்திருக்கு. அப்போ சப்ஜெக்ட், மெயின் சப்ஜெக்ட் என்னவோ அதுக்கான வேர்பை தான் போடணும். அப்போ we each have a duty towards our nation வந்திருந்திருக்கணும். அண்ட் அடுத்தது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஈச். இப்போ நல்லா பாருங்க, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஃபஸ்ட்டு. எஸ், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஃபஸ்ட்டு வந்துருச்சு.
அப்புறம் இந்த ஈச் அதுக்கு அடுத்து வருது. அப்போ இங்கே என்னது சப்ஜெக்ட்? காம்பவுண்ட் நவுன் தான் சப்ஜெக்ட். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 நவுன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாய்ஸும் கேர்ள்ஸும் ப்ளூரல் நவுன்ஸில் தான் இருக்குது. அண்ட் வந்தாலே கண்ணை மூடிட்டு 2 இருக்குது அப்படின்னு அர்த்தம், 2 நவுன்ஸ் இன்வால்வ் ஆயிருக்குன்னு அர்த்தம். ப்ளூரல் நவுன்ஸில் தான் நம்ம ப்ளூரல் நவுனாக கன்சிடர் பண்ணுவோம். அப்போ ஈச் அடுத்து தான் இருக்குது. அப்போ அதை கன்சிடர் பண்ணுமா? ஈச் எங்கே இருந்தால் அதை கன்சிடர் பண்ணணும்? சிங்குலர் வேர்ப் போடணும் ஃப்ரண்ட்டில். ஏன்னா ஃப்ரண்ட்டில் இருந்தால் தான் அதை மாடிஃபை பண்ணும். கரெக்டாக? இப்போ செகண்டரியாக இருக்குது. அப்போ மெயின் சப்ஜெக்ட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். அப்போ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஈச் வேர் ரெடி டு ஒர்க். ஸோ வேர் வரணும். காட் இட்? ஓகே. அண்ட் அடுத்தது காசா, ஜாம்பியா அண்ட் நைஜீரியா ஈச் ஹேவ் a role. Of course, have or has a. Of course, each second இருக்கு. அப்போ எனக்கு தேவையில்லை. இதுதான் கரெக்ட் தான். காம்பவுண்ட் நவுன், அதனால have கரெக்டாக தான் இருக்கு. இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் ஆஃப்ரிக்கா ஓகே பக்கா கரெக்டாக தான் இருக்கு. அண்ட் அடுத்தது பாருங்க, இது முக்கியம். He has 3 sons but neither of them are hard working. இது கரெக்டா? Of course wrong. I have told you right. என்ன சொன்னேன்? ஒன்றுக்கும் மேற்பட்ட 2க்கும் மேற்பட்டவங்க இருந்தாதான் என்ன போடணும்? நன். 2க்கும் மோர் தேன் 2 இருந்துச்சுனாலே அங்கதான் நன் போடணும். 2 பேர் இன்வால்வ் ஆயிருந்துச்சுன்னா அங்க நீதர் போடணும்னு சொன்னேன். அப்ப இங்க 3 sons இருக்காங்க. அப்ப 3 sons இருக்காங்கன்னா பட் none of them is hard working. நன்னு. அப்ப நன்னு இருந்துச்சுன்னா இஸ் தான் போடணும். அது கரெக்ட். neither of the 5 accused கரெக்டா? இல்ல, 2க்கும் மேற்பட்டவங்க இருக்காங்க. but none of the 5 accused was present at the court. ஓகேவா? ஓகே. இப்போ எப்ப neither வரலாம்க்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, neither of the 2 accused இருந்துச்சுன்னா அங்க வரலாம். ஓகேவா? நெய்தர் வரலாம். ஏன்னா 2 பேர் தான் அக்யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மீனிங், அக்யூஸ் பண்ணப்பட்டிருக்காங்கன்ற மீனிங். But it Winnie bought 2 dresses but either is suitable for the festival. இது கான்ட்ராடிக்டா இருக்கு. கரெக்டா? வினி 2 ட்ரெஸ் வச்சிருக்கா வாங்குனா, ஆனா 2மே சூட்டபிளா இல்லைன்றாங்க. கரெக்டா? ஏன்னா பட்டன் கொடுத்துருக்காங்க, ஆனால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டா தான் சென்டென்ஸ் வரணும். கரெக்டா? ஏன்னா ஆனால் அண்ட் வந்து இருந்துச்சுன்னா 2 சிமிலர் சென்டென்ஸ் வரணும். பட் வந்து இருந்துச்சுன்னா கான்ட்ராடிக்டா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வரணும். தெளிவா பாருங்க, இங்க ஈதன் இருக்கு. ஈதன்றது நெகட்டிவா? எனக்கு நெகட்டிவ் தானே வந்திருக்கணும். ஏன்னா இது பாசிட்டிவா வாங்கிட்டான்னு வந்திருக்கு. அப்ப இங்க நெகட்டிவ் தானே வந்திருக்கணும். அப்ப இங்க நெய்தர் தானே வந்திருக்கணும். நெய்தர் இஸ் சூட்டபிள் தானே வந்திருக்கணும். இது அது தப்பு. ஈச் பாய்ஸ் பாயா ஈச் பாய் was given a toy as parting gift which made them happy. Him or her happy. Sorry, her கிடையாது, boy இல்ல. Each boy. ஏன் himன்னு சொல்றேன்? them கிடையாது. ஏன்னா ஈச்சா இருக்கட்டும், வேற ஈதரா இருக்கட்டும், இல்லை எவ்ரியா இருக்கட்டும், வாட் எவர் இட் மைட் பி, இது வந்துருந்துச்சுன்னா அதுக்கான ப்ரொனவுனும் என்ன சொல்லியிருக்கேன்? சிங்குலராக தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ இங்கே ஹிம் வரணும். பாய்னால ஹிம் வரணும். காட் இட்? எஸ். ஓகே. எவ்ரி மெம்பர் ஆஃப் த கமிட்டி ஹவ் பீன் ப்ரெசண்டா? ஹாஸ் பீன் ப்ரெசன்ட் தானே எவ்ரி, அதனால ஹாஸ் வந்திருக்கணும். neither of the scout leaders, neither வந்திருக்கு. neither அப்படின்னா knows how to trap wild animals or how to prepare them for mounting. okay fine. neither வந்திருக்கு, அதனால knows வந்திருக்கணும். each of the students in the computer class has to type his or her own research paper. ஏன்னா each வந்திருக்கு. ஸோ ப்ரொனவுனையும் நம்ம மாற்றணும். புரிஞ்சிச்சா? ஸோ அடுத்த ரூல் போகலாமா? ஸோ அடுத்த ரூல் பார்த்தீங்கன்னா 1 ஆஃப். இது எல்லாமே ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? இதர் நெய்தன் தனியாக இருக்கிறப்ப இந்த மாதிரின்னு பார்த்தோம். இப்போ இதே எய்தர் ஆஃப், நெய்தர் ஆஃப், 1 ஆஃப், நன் ஆஃப் இப்படிலாம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? ஒன்றுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த ஆஃப் பக்கத்தில் இருக்கு இல்லையா? ஆஃப் த, ஃபார் எக்ஸாம்பிள் நன் ஆஃப், சம் ஆஃப்,
2 of 3 of இந்த மாதிரி என்ன இருந்தாலும் இந்த of the பக்கத்தில் இருந்துச்சுன்னா அது ப்ளூரலாக தான் இருக்கும். 2 of the students, 1 of the students, 3 of the students, or for example some of the students, none of the students, என்னவா இருந்தாலும் அது ப்ளூரலாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க, அதில் ஒன்று. ஓகேவா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அதில் ஒன்று அப்படின்ற மீனிங். அது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ அந்த இடத்துல அதை ப்ளூரலாக மென்ஷன் பண்ணுறேன். அப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூரல் வரணும், ப்ளூரல் நவுன் வரணும். நவுன் என்னமோ ப்ளூரல் தான், ஆனால் இதுக்கு யூஸ் பண்ணுறேன்ல, அதுக்கு அடுத்து ஒரு verb. One of the students is coming. One of the students is coming. ஏன்க்கா இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் தானே இருக்குன்னா இங்கே எது சப்ஜெக்ட்னு பாருங்க. ஆஃப் ப்ரப்போசிஷன், ப்ரப்போசிஷன் ஆயிடுது. அப்போ சப்ஜெக்ட் என்ன? ப்ரப்போசிஷனுக்கு அப்புறம் வந்துச்சுன்னா அது ப்ரப்போசிஷனுக்கான ஆப்ஜெக்டாக இருக்கும் இந்த கேசஸில் எல்லாமே. அப்போ இங்கே ஒரு ஸ்டூடெண்ட் தான், அதாவது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, பட் இங்கே வர்றது என்னமோ ஒருத்தர் தான். அப்போ ஒன், அப்போ இதுதான் சப்ஜெக்ட். அப்போ இந்த சப்ஜெக்டுக்கான வேர்ப் போடுறோம், அதனால சிங்குலர் வேர்ப் போடுறோம். காட் இட்? ஸோ இங்கே நல்லா பாருங்க, ஒன் ஆஃப் த ரீசன்ஸ், ஆஃப் கோர்ஸ் ரீசன்ஸ், ரைட்? அப்போ ஒன்று இதான் சப்ஜெக்ட், அப்போ என்ன போடணும்? இஸ்ஸாரா கிஸ் போடணும். அடுத்தது either of the student or students are students, either இருக்கு, either, neither, none, இதெல்லாம் வந்துச்சுன்னா verb என்ன போடணும்னு சொல்லியிருக்கேன்? of course yes, right? got it? yes. and அடுத்தது product driven organization has the product as one of the most important elements. okay, one of the, நிறைய elements இருக்கு, அதுல one of the element. okay, one of the elements meaning புரிஞ்சுதா? okay, there are many elements, adula onnu, one of the elements in everything it does. okay, got it? mithadi correct ah da irukku. fine, yes. adutha, her sister lives in Pune, one of the major cities are, one of irukku, cities, cities in Maharashtra, one of the cities in irukano. This is one of the boldest economic reforms, not reform. You know, one of the nariya reforms adula onnu. okay, that have இந்த that எதை குறிக்குது? இந்த that என்ற ரிலேட்டிவ் ப்ரொனவுன் எதை குறிக்குது? ஒன்னை பற்றி தான் பேசுகிறோம். நிறைய economic reforms இருக்கு, நிறைய economic reformsல I'm speaking about one, right? அப்போ இந்த ஒன்று தான் சப்ஜெக்ட். அப்போ இந்த சப்ஜெக்டுக்கான verb that has ever been introduced, has ன்னு வந்திருந்திருக்கணும். புரிஞ்சுச்சா? அடுத்தது either of the two supervisors were supposed, was supposed, of course either is the subject, then the verb goes with the subject. அப்ப இங்க either of the supervisors was supposed to be present ன்னு இருந்திருக்கணும். and yes, அதாவது மேலே பார்த்தோம்ல அந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே, அந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ஒரு ரிலேட்டிவ் ப்ரொனவுன் கூட ஃபாலோ ஆச்சு அப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்க. அந்த வேர்ப், அதுக்கு அடுத்து யூஸ் பண்ணுற வேர்ப் இருக்கு இல்லையா, அது எதுக்கான வேர்பாக யூஸ் பண்ணுவோம்னா முன்னாடி என்ன இருக்கோ, நியர்பை என்ன இருக்கோ அதற்கான வேர்பாக தான் யூஸ் பண்ணுவோம். ஒன்றும் இல்லை, சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன், அப்போ உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்க, ராம் இஸ் ஒன் ஆஃப் our efficient officers. கரெக்டா? எஸ். ஏன்னா ராம் சப்ஜெக்ட், இஸ், ஒன் ஆஃப், ஒன்று, அதனால ப்ளூர், ஒன் ஆஃப் யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு ப்ளூரல்ல சொல்லியிருக்கேன். அடுத்தது பாருங்க, ராம் இஸ் ஒன் ஆஃப் அவர் ஆஃபீஸர்ஸ் ஹூ இஸ் அலர்ட்டா, ஆர் அலர்ட்டா? ஆர் அலர்ட். ஏன்னா இப்போ தான் சொன்னேன், இங்கே ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் இருக்கு, இந்த ஒன் ஆஃப், நன் ஆஃப், நெய்தர் ஆஃப், ஐதர் ஆஃப், இதுல எல்லாம் வந்து ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ். ஹூ, ரிலேட்டிவ் ப்ரொனவுன்னா என்னது? இந்த ஹூ, விச், that, இது எல்லாமே ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ். ஓகேவா? இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் எதை குறிக்கும்னா இது பக்கத்தில் இருக்கிறது தான் குறிக்கும். பக்கத்தில் இருக்கிறது என்னவோ அதை தான் குறிக்கும். அப்போ இது ப்ளூரலாக இருந்தால் இங்கே ப்ளூரல் வேர்ப் வரணும். அப்போ ராம் இஸ் ஒன் ஆஃப் ஆர் ஆஃபீஸர்ஸ் ஹூ ஆர் அலர்ட். இப்போ நிறைய ஆஃபீஸர்ஸ் அலர்ட்டாக இருக்காங்க, அதில் ராம் வந்து ஒன் ஆஃப் ஆர் ஆஃபீஸர்ஸ் அப்படின்ற மீனிங். ஹூ ஆர், புரிஞ்சிச்சா? ஏன் ஆறுன்னு? ஏன்னா இந்த ஹூ எப்பயுமே பக்கத்தில் இருக்கிறது கூட தான் போகும். அவர் ஆஃபீஸர்ஸ், ரைட்? அடுத்தது பாருங்க, தெளிவாக பார்த்துக்கோங்க. ராம் இஸ் த
only one of our officers who is alert. இப்போ இந்த whomன்றதும் officers தான் போகுது, our officersன்றது கூட தான் போகுது, plural தான் இருக்கு. ஆனா இது மீனிங் பாருங்களே, இங்க one of officers அப்படின்னா ராம் வந்து நிறைய ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, அதுல ராம் ஒருத்தர். ஓகேவா? பட் இந்த இடத்துல who are alertன்றது இந்த who எதை குறிக்குது? அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே அலர்ட்டா இருக்காங்க, அந்த ஆஃபீஸர்ஸை குறிக்குது. இங்க இருக்க ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே அலர்ட்டா இருக்காங்க, அதுல ஒருத்தர் ராம்ன்றத குறிக்குது. இந்த ஆஃபீஸர்ஸ்ன்ற ப்ளூரல் நவுனை குறிக்குது who. அதனால ஆர்ன்ற verb போட்டிருக்கோம். இங்கே நல்லா பாருங்களே, ராம் இஸ் ஒன்லி ஒன் ஆஃப் அவர் ஆஃபீஸர்ஸ். எங்க கிட்ட இருக்கிற ஒன்லி ஒன் ஆஃப் ஆஃபீஸர்ஸ். அப்ப அதற்கான மீனிங் என்ன? அங்க நிறைய பேர்லாம் கிடையாது, ஆனா ஆஃப் பக்கத்துல நம்ம ப்ளூரல் நவுனா போட வேண்டியது இருக்குன்றதுனால ஆஃபீஸர்ஸ் போட்டிருக்கோம். ஆனா அங்க இருக்கிற என்னமோ ஒன்லி ஒன், ஒரே ஒருத்தர். புரியுதா? அப்ப அங்க அதற்கு என்ன போடணும்? இந்த ஹூன்றது இதை குறிக்குது தான். பட் இதை குறிக்கிறப்ப தெளிவா பார்த்துக்கோங்க, இந்த அவர் ஆஃபீஸர்ஸ் ஒருத்தரா நிறைய பேரா அப்படின்றத பார்க்கணும். ஓகேவா? அப்படி நம்ம பார்க்குறப்ப ஒன்லி ஒன்னு இருக்கு. அப்போ ஒன்லி ஒன்னு இருக்கிறப்ப இங்க என்ன போடணும்? ஹூ இஸ் அலர்ட், ஒரே ஒருத்தர் இருக்காங்க. காட் இட்? புரிஞ்சதா? அண்ட் அடுத்தது பாருங்க, ராம் இஸ் ஒன் ஆஃப் ஆர் ஒன்லி ஆஃபீஸர்ஸ். இங்க ஒன்லி ஆஃபீஸர்ஸ்னா மீனிங் என்ன? ஒன்லினா ஒன்னுன்ற மீனிங்கா? அது மட்டும் அப்படின்ற மீனிங். கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்சம் தெளிவா பார்த்துக்கோங்க. Only boys are allowed. Allowed. இது ரெண்டுக்கும் மீனிங் இருக்குல்ல. ஒன்லி பாய்ஸ் ஆர் அலவுட் அப்படின்னா நிறைய பசங்க இருக்காங்க, அது நிறைய பசங்க இருக்கலாம், கொஞ்சம் பசங்க இருக்கலாம், கேர்ள்ஸ் இருக்கலாம், எல்லாருமே இருக்கலாம். ஆனா பசங்க மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. அந்த இடத்துல பசங்க மட்டும்தான் இந்த உள்ள அலவுட் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒன்லி பாய்ஸ்னா பசங்க மட்டும். இந்த பாய்ஸ்ன்றது ப்ளூரல் தான், ஆனா இங்க மட்டும்ன்றதை தான் குறிக்குதே தவிர்த்து ஒன்லி ஒன்னுன்ற வார்த்தையை குறிக்கல. கரெக்டா? பட் இங்க பாருங்க, ஒன்லி ஒன் இஸ் அலவுட் அப்படின்னா ஒரே ஒருத்தர் தான் அலவுட் அப்படின்ற மீனிங். அப்போ ஒன்லி ஒன்னா அதற்கு தான் சிங்குலர்ல இருக்கணும், சிங்குலர் வேர்ப் தேவை. ஸோ இங்க பாத்தீங்கன்னா வெறும் ஒன்லி ஒன் இல்லை, ஜஸ்ட் அவர் ஒன்லி ஆஃபீஸர்ஸ், அதாவது எங்களோட ஆஃபீஸர்ஸ் மட்டும்தான் அலர்ட்டா இருக்காங்க, அதுல ராம் ஒருத்தர் அப்படின்ற மாதிரி. அப்ப ஒன்லி ஆஃபீஸர்ஸ்னா உங்களுடைய ஆஃபீஸர்ஸ் மட்டும். ஓகே, காட் இட்? அப்ப இங்க ஒன்னுன்ற மீனிங் கிடையாது, மட்டும்ன்ற மீனிங். அப்ப ஹூ ஆர், ஹூன்றது முன்னாடி இருக்கிறது தான் ப்ளூரலோ சிங்குலரோ அக்செப்ட் பண்ணிக்கும். அப்ப இது ஆஃப்கோர்ஸ் ஹூ ஆர் இஸ் கரெக்ட். காட் இட்? புரிஞ்சுதா? எஸ். அப்ப இங்க சொல்லுங்க, திஸ் இஸ் ஒன் ஆஃப் த புக்ஸ் தட் இஸ் அ ஆரா. நல்லா பாருங்க, தட் இருக்கு. அப்போ தட் ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வந்துச்சுன்னா அது பக்கத்தில் இருக்கிறத போகணும். இங்கே ஒன்லி ஒன்னு ஏதாவது இருக்கா? ஒன்னு இருக்கா? இல்லை. ஓகேவா? அப்போ அஃப்கோர்ஸ் இஸ் போய்க்கலாம். ஓகேவா? சாரி, இஸ்ன்றேன் பாருங்க, ப்ளூரல்ல இருக்கு, ப்ளூரல்ல தான் இருக்கு. தட்டுக்கு முன்னாடி ப்ளூரல்ல தான் இருக்கு. ஒன் ஆஃப் த புக்ஸ் மட்டும்தான் இருக்கு ப்ளூரல், அதனால ஆர் போய்க்கலாம். அடுத்தது, திஸ் இஸ் ஒன்லி ஒன் ஆஃப் த புக்ஸ். ஒன்லி ஒன்னு இருக்கு. அப்போ ஒன்லி ஒன்னா அந்த தட்டுக்கு முன்னாடி ஒன்லி ஒன் இருக்குன்னா இஸ் போகும், அவ்வளோதான். ஓகே, இப்போ யூ கோயிங் டு ஆன்சர். நீங்க கீழே காமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ஓகேவா? ஷீ இஸ் ஒன்லி கேர்ள் ஹூ இஸ் இன்டெலிஜென்ட்டா ஆர் இன்டெலிஜென்ட்டா? ஓகே, நீங்க இதுல பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஆர்ல பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா என்ன ஆன்சர் வரும்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதான் உங்களுக்கு டெஸ்ட். ஓகேவா? ஷீ இஸ் ஒன்லி கேர்ள் ஹூ இஸ் இன்டெலிஜென்ட்டா ஆர் இன்டெலிஜென்ட்டா? தே ஆர் ஒன்லி கேர்ள்ஸ் இஸ் இன்டெலிஜென்ட்டா ஆர் இன்டெலிஜென்ட்டா? விச் இஸ் கரெக்ட். ஸோ இது ரெண்டில் வந்து என்னென்ன வரும்? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அப்படின்னு போடுங்க, இல்லை ஆர்னா ஆர்ன்னு போடுங்க, இந்த மாதிரி. ஓகே, ஃபைன். அடுத்து பாருங்க, this is one of the few companies which has done.
which இருக்கு ரிலேட்டிவ் ப்ரொனவுன். அப்ப இதுக்குள்ள போகணும். few companiesனா கொஞ்சம் கம்பெனிஸ் ப்ளூரல்ல இருக்கு. அப்ப of course has வருமா have வருமா? has done சாரி has வராது have done well. ஏன்னா ப்ளூரல் தான் போடணும். கம்பெனிஸ் ப்ளூரல்ல இருக்கு. Satyajit Ray, who conceived, co-authored and directed a number of good films, was one of the India's most talented filmmaker. Okay. தப்புதானே was one of India's most talented. one of ன்னு இருக்கு. அப்ப makers ன்னு போட்டிருந்திருக்கணும். கரெக்டா? ஓகே. இங்க சத்யஜித் ரே இவங்க தான் சப்ஜெக்ட். ஸோ வாஸ் இது கரெக்ட் தான். ஸோ இங்க makers ன்னு போட்டிருந்திருக்கணும். The landlord could not tell which of the servants broke the glass. Okay, which of the servants ஏன்னா நிறைய servantsல யாரு ஆஃப் பக்கத்துல நம்ம ப்ளூரலா போடணும். கரெக்டா? அண்ட் அடுத்தது two subjects and மூலமா ஜாயின் பண்ணியிருக்கோனாலே without any doubt அங்க என்ன போடணும்? ப்ளூரல் verb தான் போடணும். ஓகே. ஆனா இந்த ஆண்ட்னால ஜாயின் ஆயிருக்கு. ஆனா ரெண்டுமே ஒரு பர்சனை குறிக்குது, ஒரு திங்கை குறிக்குது, ஒரு ஐடியாவை குறிக்குதுன்னா அங்க நீங்க சிங்குலர் வேர்ப் போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ரீட்டா அண்ட் சீட்டா ஆர் பிளேயிங் இருக்கு. ரைட்? இப்போ இங்க ரெண்டு சப்ஜெக்ட்ஸ் ஒன்றுக்கும் மேற்பட்டவங்க இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னா ப்ளூரல் ஆர் தான் போடணும். அடுத்தது பிரெட் அண்ட் பட்டர் இஸ் மை பிரேக்ஃபாஸ்ட். பிரெட் அண்ட் பட்டர் ரெண்டு தனித்தனியானது தான். ஆனால் அது ரெண்டுமே சேர்த்து ஒட்டுக்கா ஐ எம் ஹேவிங் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ இங்கே ஐ எம் யூசிங் சிங்குலர் வேர்ப் இஸ். ஸோ இந்த மாதிரி தான். ஓகேவா? ஆண்ட்னால கம்பைன் பண்ணுறப்ப அது ரெண்டுமே ஒரே ஐடியாவையோ ஒரே விஷயத்தையோ குறிக்குது அப்படின்னா யூ ஹேவ் டு ஆப்ட் சிங்குலர் வேர்ப் ஆர் எல்ஸ் if it is different persons or different things then you can opt plural verbs. இப்போ பாருங்க ராம் அண்ட் மோகன் plural. அப்போ ப்ளூரலுக்கு எஸ்ஓ ஆட் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்க. இப்போ ஹெல்ப் the teachers and the students were. ஓகே. அண்ட் அடுத்தது ஷில்பா அண்ட் her children feel. ஏன்னா ஷில்பா அண்ட் her children ரெண்டு பேர் இருக்காங்க. ஃபீல்ஸ் கிடையாது, சிங்குலர்னா தான் ஃபீல்ஸ். அண்ட் அடுத்து பாருங்க ஆர் நார் எய்தர் ஆர் நெய்தர் நார் நாட் ஒன்லி பட் ஆல்சோ. எஸ், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. இது ரூல் ஆஃப் ப்ராக்சிமிட்டின்னு சொல்லுவாங்க. ரூல் ஆஃப் ப்ராக்சிமிட்டி அப்படின்னா ஒன்றும் இல்லை, அந்த வேர்புக்கு பக்கத்தில். ஓகேவா? இதில் எல்லாம் சொல்லுவாங்கல்ல இந்த இடத்திற்கு மிக அருகாமையில் இருக்கிறது அப்படின்ட்டு. அந்த மாதிரி இந்த வேர்புக்கு அருகாமையில் என்ன இருக்கோ ப்ளூரலாக இருந்தால் ப்ளூரல் வேர்ப் போடணும், சிங்குலராக இருந்தால் சிங்குலர் வேர்ப் போடணும். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்க இதர் ரமேஷ் ஆர் இஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ப்ளூரலாக சிங்குலராக ஃப்ரெண்ட்ஸ் ப்ளூரல். அப்போ are responsible அப்படின்னு போடணும். and not only the buyers but also the salesmen man கிடையாது men, salesmen plural. அப்ப இங்க of course you have to use are. we insisted but neither Jonah nor her assistant are ready. Are ready is ready. Her assistant singular, her assistant is singular, so I am using is here singular. அப்ப is யூஸ் பண்ணணும். அடுத்தது your success or your failure depends ஆர் பக்கத்துல your failure singular noun நான் எஸ்ஓ சேர்த்துப்பேன். depends. right? neither the color nor the size of the clothes. இவன் நிறைய பேர் wear good கரெக்ட் தானக்கா, wear தானக்கா இருக்கு. இப்போ வேர்புக்கு பக்கத்துல பாருங்க ப்ளூரல் தானக்கா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். சரியா? ஆஃப் த வந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம அது சப்ஜெக்ட் என்னன்னு தான் பார்ப்போம். கரெக்டா? சப்ஜெக்ட் என்னன்னு பார்ப்போம். ஏன்னா neither the color nor the size
of the clothes. இப்போ இங்க neither nor எங்க இருக்குன்னு பாருங்க. இது neither, இது nor. சரியா? neither the color nor the size. இதுதான் neither nor. either or neither nor வர்றப்ப எதை கம்பேர் பண்றோம்? இந்த சிங்குலர், இது சிங்குலர். அப்ப இது பக்கத்துல தான். இதை எடுத்துருங்களே, இது எக்ஸ்ட்ரா பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ். of the clothes-ன்றது. neither the color nor the size was good. வேர் கிடையாது, was good. Got it? புரிஞ்சுதா? ஏன்னா கலரும் சரி இல்ல வந்து சைஸும் சரி நல்லா இல்ல. இது ரெண்டையும் தான் கம்பேர் பண்றேன். க்ளோத்ஸ்ன்றது அடிஷனல் பார்ட், அடிஷனலா இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன், ரைட்? துணியோட அப்படின்றது. ஸோ அப்போ கம்பேர் பண்றது என்ன? கலர் அண்ட் சைஸ். அப்போ இதுதான் செகண்ட். இப்போ செகண்டா இது பக்கத்துல தான் இந்த வேர்ப் இருக்கு. அப்போ இந்த வேர்ப் இருக்குன்னா இங்க சிங்குலரா ப்ளூரலா? சைஸ்ன்றது சிங்குலர் தானே, அப்போ வாஸ் குட். ஓகே, அடுத்தது. neither the directors nor the chairman, not chairman, chairman, man. But singular now was available to interrogation. neither Rakesh nor Shakti presented their paper. Rakesh or Shakti singular da. For singular na his or her before the deadline for doing so. And next one பாருங்களே, neither he nor I was able to finish the task. கொஞ்சம் தெளிவா பாருங்க. இங்க என்ன அவனாலையும் முடியல என்னாலையும் முடியல டாஸ்க்கை ஃபினிஷ் பண்ண அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க ஐ இருக்கு இல்லையா, இந்த ஐக்கு ஏத்த வேர்பை தான் நம்ம போடணும். ஏன்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும்? ரூல் ஆஃப் ப்ராக்சிமிட்டி தெரியும். அப்படின்னா என்னது? அந்த வேர்புக்கு கொஞ்சம் முன்னாடி, அந்த வேர்புக்கு உடனே அடுத்து ஆன்டிசிடென்ட்னு சொல்லுவாங்க அதற்கான பேர். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன சப்ஜெக்ட் இருக்கோ அதுக்கு தான் அந்த வேர்ப் வந்து அக்செப்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது பாஸ்ட் சென்டென்ஸ்னா அஃப்கோர்ஸ் வாஸ் கரெக்ட். இன் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இஃப் இட் இஸ் ப்ரெசன்ட், ப்ரெசன்ட்ல இருந்துச்சுன்னா neither he nor I am able to do the task or finish the task. Okay? So past now was, that is right. Okay? ஏன்னா ஐக்கு was போகுமா? I was playing. கரெக்ட் தானே? ஐ கூட நம்ம வாஸ் தானே யூஸ் பண்ணோம். ஸோ that is right. அதில் எந்த தப்பு இல்லை. கரெக்டா? ஓகே, ஸோ திஸ் இஸ் ரைட். அடுத்தது முக்கியமான ஒன்று, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே முக்கியமான ஒன்று. as well as with, along with, together with, besides, including, in addition to, accompanied by, unlike, rather than, except. ஸோ இந்த வார்த்தைகளுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எடுத்துக்கோங்க, ரீனா along with her daughter visit visit or visits the park. But Reena along with her daughter visits. இங்க நல்லா பாருங்க, ரீனா டாட்டர் கூட சேர்ந்து, அவ பொண்ணு கூட சேர்ந்து அப்படின்னு சொல்றேன். அப்ப இங்க யாரு சப்ஜெக்ட்? அவ பொண்ணு அவ சேர்த்துக்கிட்டா. ஸோ திஸ் இஸ் நாட் த மெயின் சப்ஜெக்ட். இங்க இது மெயின் சப்ஜெக்ட் கிடையவே கிடையாது. ரீனா தான் மெயின் சப்ஜெக்ட். அப்ப ரீனாக்கான வேர்பை தான் நீங்க போடணும். அப்ப ரீனான்றது சிங்குலர், ரைட்? அப்ப சிங்குலருக்கானது எஸ்ஓ ஆட் பண்ணணும். அப்ப விசிட்ஸ் தான் கரெக்ட். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன், ரீனா அலாங் வித் ஹர் டாட்டர்ஸ். ரீனா அவளுடைய பொண்ணுகளோட சேர்ந்து. அப்ப டாட்டர்ஸ் ப்ளூரல்ல போடுறேன். அப்படின்னா இது மாறுமா? கண்டிப்பா மாறாது. ஏன் மாறாது? ஏன்னா எனக்கு இது எடுத்துக்கவே மாட்டேனே. along with இருக்கட்டும், together with இருக்கட்டும், besides, including, இதெல்லாம் எடுத்துக்கவே மாட்டேன். ஏன்னா this is an additional part of the sentence. This is not the main subject. இது மெயின் சப்ஜெக்ட் கிடையாது. this is something which is additional, right? அப்போ I should always focus on the main subject. இப்போ இங்கேயே ரீனா and her mom
அப்ப இங்க பாத்தீங்கன்னா and இருக்கு, along or together with or in addition to இல்ல and இருக்கு. அப்ப ரீனா and her mom அப்படின்னா அப்ப ரெண்டு நபர்கள் இங்க இருக்காங்க. அப்ப இங்க ரெண்டு நபர்கள் இருக்காங்க. அப்ப இந்த இடத்துல விசிட்டா விசிட்ஸா? of course visits கிடையாது, விசிட். ஏன்னா plural நவுனுக்கு plural verb போடணும். புரிஞ்சதா? this is the case. okay உள்ள நீங்க சால்வ் பண்ணுங்க. television along with the radio? yes, along with இருக்கு. அப்ப this is an additional part of the sentence. television singular subject, so singular verb போடணும். the television and the radio plural subject, அப்ப இங்க are போடணும். got it? the sailors together with the captain, இங்க நல்லா பாருங்க, together with the captain. this is not essential because this is an additional part, right? அப்ப எது main subject? sailors தான் main subject. அப்ப அதுக்கு where போடணும். and அடுத்தது the decoration of the room including the furniture is or are very beautiful. including the furniture, I would omit this because this is an additional part. இப்போ எனக்கு என்னது? இதுதான் decoration. decoration தான். அப்ப decoration is. இப்போ இங்க கன்சிடர் பண்ணுங்க, decoration of the rooms இருந்துச்சுன்னா அப்படி இருந்தாலும் எனக்கு இஸ் தான். ஏன்னா ரூம்ஸ் எனக்கு மேட்ரே கிடையாது. எது மேட்ரு? இந்த டெக்கரேஷன் தான் மேட்ரு. ஏன்னா ஆஃப் தான் வந்துருச்சுனாலே ஆஃப் ஒரு ப்ரெபோசிஷன், அதுக்கப்புறம் அதுக்கான ஆப்ஜெக்ட் இது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா டெக்கரேஷன் இஸ் த மெயின் சப்ஜெக்ட். ஓகே, அப்ப அதற்கான verb தான் போடணும். ஸோ அஃப்கோர்ஸ் இஸ் would be the right answer. Hrithik along with his family and friends are visiting. Hrithik along with her family. இந்த and எதுக்கு அப்புறம் இருக்கு? இந்த along with-க்கு அப்புறம் இருக்கு. அப்ப இங்க மெயின் சப்ஜெக்ட் யாரு? ஹிருத்திக் தான். அப்ப இங்க என்ன வரணும்? yes, visiting. okay, silver as well as gold. so as well as வந்திருக்கு, அதை கன்சிடர் பண்ணக்கூடாது. மெயின் சப்ஜெக்ட் இதுதான். so silver is considered precious metals, right? அடுத்து இது ரொம்ப முக்கியம்ப்பா. ஏன் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம கவுண்டபிள் கூடயும் யூஸ் பண்ணுவோம், அன்கவுண்டபிள் கூடயும் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், பீப்புள்ன்றது யாரு? மோஸ்ட் ஆஃப் த பீப்புள். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ன்றது இந்த இடத்துல பீப்புள்ன்றது சிங்குலர் சப்ஜெக்டா ப்ளூரல் சப்ஜெக்டா? பீப்புள்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் இன்வால்வ் ஆயிருக்காங்க. அப்போ ப்ளூரல் சப்ஜெக்ட் கரெக்டா? அப்ப பீப்புள் கூட விடுங்களேன், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ், பர்சன்ஸ் எடுத்துக்கோங்க. அப்ப இது ப்ளூரல் சப்ஜெக்ட். அப்ப இந்த மோஸ்ட் கூடயோ ஆல் கூடயோ இல்ல பிளென்டி கூடயோ இல்ல சம் கூடயோ என்ன மாதிரியான எட்ஜெக்டிவ்ஸ் காம்பினேஷன்ஸ் இங்க வந்திருந்தாலும் சரி, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டிட்டர்மைனர்ஸ்ன்னு கூட சொல்லலாம். அதாவது நவுனை குவாலிஃபை பண்ணுறது, அதோட குவாலிட்டியும் குவான்டிட்டியும் பற்றி சொல்கிறது. ஸோ இது என்ன வந்திருந்தாலும் அடுத்து வர நவுன் தான் மேட்ரு. அது கவுண்டபிளாக இருந்துச்சுன்னா, அது கவுண்டபிள் நவுனாக இருந்துச்சுன்னா அதற்கான வேர்ப் வந்து ப்ளூரலாக இருக்கணும். இதே இது அன்கவுண்டபிள் நவுனாக இருந்துச்சுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் most of the land is occupied. ஏன்னா land என்னால கவுண்ட் பண்ண முடியுமா? நோ. ஓகே, கவுண்ட் பண்ண முடியாது, அது ஒட்டுக்கா இருக்கும். அப்ப அங்கே இஸ் போடுறேன். அப்ப கவுண்ட் பண்ண முடியாத அன்கவுண்டபிள் நவுன்ஸுக்கு இஸ்ஸும், கவுண்ட் பண்ண முடிகிற நவுன்ஸுக்கு ஆரும் போடுறேன். ஃபைன், புரிஞ்சுச்சாப்பா? So that's the case. இப்போ நீங்க ஆன்சர் பண்ண போறீங்க. ஓகே, most of the men was or were present. Of course, where? Because men is countable. அடுத்தது most of the food is or all still. food வந்து கவுண்ட் பண்ண முடியாது, ரைட்? சாப்பாடு ஒட்டுக்கா அது ஃபுல்லுமே சாப்பாடு தான். ஒரு சாப்பாடு ரெண்டு சாப்பாடு, no, we can't count that. So most of the food is still. கெட்டு போச்சு, அதான் மீனிங். Some books I can count, 1 2 3 I can count, that is countable noun. So are needed. Some money is needed. ஓகே, மணி ஐ கான் கவுண்ட். ஒரு மணி ரெண்டு மணி அப்படிலாம் கிடையாது. ஒட்டுக்கா ஒரு ரூபானாலும் 2 ரூபானாலும் 3 ரூபானாலும் எல்லாம் சேர்ந்தது தான் மணி. ஓகே, இட் இஸ் கலெக்டிவ் நவுனா நம்ம சொல்லுவோம், கலெக்டிவாக நம்ம சொல்லுவோம். அப்போ அதுக்கு இஸ் யூஸ் பண்ணுவோம். அடுத்து வாங்க, சம் ஆஃப் த ரிச்சஸ்ட் பிஸ்னஸ் மேக்னேட்ஸ் ப்ளூரல் தானே, ஏன்னா சம் இருக்குது. மேக்னேட்ஸ் அப்படின்னா அதாவது பிஸ்னஸ் பர்சன்ஸ், டைக்கூன் அந்த மாதிரி. ஓகேவா?
அதாவது பெரிய புள்ளிங்க அப்படின்ற மாதிரி, பிக் ஷாட்ஸ்ன்ற மாதிரி. live in Mumbai. ஸோ அடுத்தது indefinite pronouns such as all, few, several, both, many, various. இங்கே பாருங்களே, ஒரு சில இது இருக்குப்பா, ப்ரினவுன்ஸ் இருக்குப்பா, அதெல்லாம் நம்ம கவுண்டபிளுக்கு முன்னாடி தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு சில ப்ரினவுன்ஸை அன்கவுண்டபிளுக்கு முன்னாடி தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபியூ, லிட்டில். இப்போ a few, இது எல்லாருமே பார்த்தீங்கன்னா நான் டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன். ஒன்றா a few, the few, little, a little, the little. இப்போ இங்கே பாருங்களே, ஃபியூ அப்படின்னா கொஞ்சம், லிட்டில்னாலும் கொஞ்சம் தானே. ஆனால் லிட்டில்ன்றதை எப்போவுமே அன்கவுண்டபிளுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் லிட்டில் வாட்டர், லிட்டில் சால்ட், லிட்டில் வேறு என்ன சொல்லலாம், லிட்டில் மணி. ஓகே, அன்கவுண்டபிளுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவேன். இது ஃபியூ பொறுத்த வரைக்கும் கவுண்டபிள்ஸ், ஃபியூ புக்ஸ், few tables, few chairs, few trees, இந்த மாதிரி கவுண்ட் பண்ண முடிகிறவைகளுக்கு, விரல் விட்டு என்ன முடிகிறவர்களுக்கு இந்த ஃபியூவை யூஸ் பண்ணுவேன். விரல் விட்டு என்ன முடியாதவைகளுக்கு லிட்டிலை யூஸ் பண்ணுவேன். இதுலேயே நிறைய டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்குது. இப்போ ஃபியூனா வந்து நம்ம என்ன மீனிங்கில் சொல்கிறோன்னா நெகட்டிவ் மீனிங்கில், அங்கே ஒன்றுமே இல்லை, அதில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, பற்றாக்குறையாக இருக்குது அப்படின்னா ஃபியூவோ லிட்டிலோ யூஸ் பண்ணுவேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கேட்குறீங்க, do you have few pens அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ ஓகே, எனக்கு பென்னு தர முடியுமா, கேன் யூ கிவ் மீ அ பென் அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ ஐம் டெல்லிங் நோ, ஐ ஹாவ் ஒன்லி ஃபியூ பென்ஸ். அப்போ அதுக்கு மீனிங் என்னென்னா, எனக்கே பத்தாத அளவுக்கு தான் பென்ஸ் இருக்குது. அதே மாதிரி உன்கிட்ட கொஞ்சம் காசு இருக்கா, do you have some money? Yeah, but I have little money left out. என்கிட்ட இருக்கிற மணி எனக்கே பத்தாது அப்படின்னு சொல்லி நெகட்டிவாக சொல்கிறீங்கல்ல, அப்போ தான் இந்த ஃபியூவோ லிட்டிலோ நீங்கள் யூஸ் பண்ண முடியும். பட் a few and a little பொறுத்த வரைக்கும் இட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட், பாசிட்டிவாக சொல்கிறது. இப்போ நீங்கள் இதே கேள்வியே கேட்குறீங்க, do you have some pens, like few pens அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அப்போ நான் சொல்கிறேன், yeah, have few pens, I have a few pens. அதுக்கு மீனிங் என்னென்னா, ஆமாம் கொஞ்சம் தான் இருக்குது, பட் உனக்கு கொடுக்க முடியும், ஒன்றோ ரெண்டோ எனக்கு கொடுக்க முடியும். அந்த மாதிரி கேஸில் a few யூஸ் பண்ணுவேன், புரியுதா? அண்ட் அதே மாதிரி a little பொறுத்த வரைக்கும் மணி, அதே மணி, do you have some money? Yeah, I have a little money. என்கிட்ட கொஞ்சம் இருக்குது, பட் கொஞ்சம் ஏதாவது தர முடிகிற அளவுக்கு ஏதோ கொஞ்சம் இருக்குது அப்படின்ற பாசிட்டிவ் நோட்டில் சொல்கிறது. the few and the little பொறுத்த வரைக்கும் it is somewhat different, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு adjective. ஸோ yes, pronouns. ஸோ இதுக்கு என்ன மீனிங்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இதே கேள்வியை கேட்போம், என்கிட்ட இருந்த கொஞ்சம் புக்ஸ் தான், அந்த புக்ஸ் எல்லாம் வந்து தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. The few books that I had were washed away in the flood. என்கிட்ட இருந்த கொஞ்சம் புக்ஸ் தான், அது எல்லாமுமே, அந்த கொஞ்சம் புக்ஸ் தான், ஆனால் எல்லாமுமே அப்படின்ற மீனிங்கில் சொல்கிறது தான் the fewன்னு சொல்கிறது. அதே மாதிரி the little money I had, the little money I had, okay, I lost the little money I had. என்கிட்ட இருந்த கொஞ்சம் மணி தான், ஆனால் அந்த மணி எல்லாத்தையுமே நான் தொலைச்சிட்டேன். கரெக்ட், அவ்வளோதான்ப்பா. திஸ் இஸ் த கேஸ். ஓகே, இப்போ பாருங்களேன், both the books, bothனாலே ப்ளூரல், அப்போ both the books require ப்ளூரல். இதே இது ஃபியூனா எஸ் கவுண்டபிள், ஒன்றுக்கும் மேற்பட்டவைகள் தான் கண்டிப்பாக இருக்குது. ஃபியூனா ஒன்றுக்கும் மேற்பட்டவைகள் தான் இருக்குது ஃபியூனா. அப்போ ஃபியூ ஆர் ரெடி. அடுத்தது வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் வேர் opened, ஏன்னா இங்கே ப்ளூரல். ஓகே, அடுத்தது ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் அக்ரி, plural. Okay, all the students agree. All the money na enna sollirken, it is uncountable, so you have to use singular verb for that. So singular verb na has or have, of course has. All the money has been stolen. This is the most important concept, so keep your eyes on the board. இத கொஞ்சம் நல்லா பார்த்துக்கங்க. Many, ஏதாவது எங்கெல்லாம் மெனி யூஸ் பண்ணுறோமோ, மெனி சாக்லேட்ஸ், மெனி புக்ஸ், மெனி
மெனி ட்ரீஸ், மெனி பிளான்ட்ஸ், இந்த மாதிரி மெனி கவுண்டபிள்க்கு முன்னாடி தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு மீனிங் நிறையா. அண்ட் நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ், நம்பர் ஆஃப் பாய்ஸ், நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ், இந்த மாதிரி நம்பர் யூஸ் பண்ணாலும் அந்த நவுன் இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் நம்பர் ஆஃப் பாய்ஸ் ப்ளூரலில் தானே யூஸ் பண்ணுறோம். மெனி சாக்லேட்ஸ் ப்ளூரலில் தானே யூஸ் பண்ணுறோம். சப்ஜெக்டும் ப்ளூரல் தான், அதற்கான வேர்பும் ப்ளூரல் தான். மெனி சாக்லேட்ஸ் ஆர் தேர். ஓகே, இந்த மாதிரி சப்ஜெக்டும் ப்ளூரல் தான், நவுனும் ப்ளூரல் தான், அதுக்கான வேர்பும் ப்ளூரல் தான் இருக்கும். மெனி நம்பருக்கும் அதே மீனிங் தான். மெனி பாய்ஸ், மெனி கேர்ள்ஸ், நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ், அதுக்கு மீனிங் லாட் ஆஃப்னு அர்த்தம்ப்பா, நிறையா அப்படின்னு அர்த்தம். பட் கவுண்டபிள்ஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ணுறோம். அப்போ கவுண்டபிள்னாலே உங்களுக்கு எது வரும்? ப்ளூரல் நவுன்ஸ் தான் வரும், ப்ளூரல் சப்ஜெக்ட் தான் வரும். அதே தான் இங்கே. மெனி, நல்லா பார்த்துக்கோங்க, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். மெனி போட்டால் வேற. மெனி போட்டோன்னா அதுக்கு மீனிங் வந்து லாட் ஆஃப்னு மாறிடும், லாட் ஆஃப்னு மாறிடும். ஓகேவா, அதான் மணி அப்படின்ற மீனிங். பட் இங்கே மெனி போட்டிங்கன்னா, மெனி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்தில் உங்களுக்கு என்ன வரும் எப்பயுமே? எஸ், சிங்குலர் தான் வரும். அ பாய், அ கேர்ள், சிங்குலராக தானே போடுறீங்க. அப்போ மெனி அ பாய் சிங்குலராக தான் நவுன் வரும். அப்போ நவுன் சிங்குலராக வந்ததுனால அதுக்கான வேர்பும் சிங்குலராக தான் வரும். மெனி அ பாய் இஸ், ஓகேவா, சிங்குலராக தான் வரணும். அடுத்தது த மெனி, த நம்பர், இது முக்கியமான ஒன்று. இதுக்கான மீனிங் பார்த்தீங்கன்னா த நம்பர் ஆஃப் இஸ் 30. இப்போ இந்த த மெனி அண்ட் த நம்பர் வந்துச்சுன்னா, அந்த த நம்பர்ன்றது எதை குறிக்குதுன்னா, அதில் நிறைய பேர் தான் இருக்காங்க, ஆனால் ஆல் டுகெதர் டோட்டலாக ஒட்டுக்கா அதோடைய கவுண்ட்டை குறிக்குது. ஓகேவா, அதோடைய கவுண்ட் எவ்வளவு அப்படின்றத குறிக்குது. அப்போ அந்த கவுண்ட்டை குறிக்கிறதுனால அதற்கான வேர்பு வந்து சிங்குலராக இருக்கும். ஓகே, வேர்பு சிங்குலராக இருக்கும். ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க, நிறைய பேர் தான் இருக்காங்க. ஸோ அதனால் அதற்கான சப்ஜெக்ட் நவுன் ப்ளூரல் தான், அதற்கான வேர்பு மட்டும் சிங்குலர். ஸோ த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் 30. ஓகே, ஃபைன். அடுத்தது இது முக்கியம். மோர் தேன் ஒன் இருந்துச்சு அப்படின்னா, ஒருத்தர், ஒன்றுக்கும் அதிகமான அப்படின்னா அது பக்கத்தில் வர்ற நவுனும் சிங்குலர் தான் அண்ட் அதற்கான வேர்பும் சிங்குலர் தான். இதே இது 2, ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்கள், அப்போ மோர் தேன் 2 இருக்காங்கன்னா நவுனும் ப்ளூரல், அதற்கான வேர்பும் ப்ளூரல். மோர் பர்சன்ஸ் தேன் 1, அப்போ இங்கே நல்லா பாருங்க, மோர் தேன் 1ன்றது வேற, more persons than 1. ஓகேவா, இது கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. மோர் தேன் 1க்கும் இங்கே மோர் பர்சன்ஸ் தேன் 1க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். இங்கே பாருங்களேன், மோர் தேன் 1 மட்டும்தான் இருக்குது. பட் இங்கே மோர் பர்சன்ஸ் தேன் 1. ஓகேவா, அப்போ இங்கே ஒரு என்ன வருது? சப்ஜெக்ட், ப்ளூரல் சப்ஜெக்ட் வருது, ப்ளூரல் கவுண்டபிள் சப்ஜெக்ட் வருது. அப்போ மோர் பர்சன்ஸ் தேன் 1 அப்படின்னா இங்கே உங்களுக்கு சப்ஜெக்ட், அதுக்கு அடுத்து வர நவுன் ப்ளூரலாக இருக்கும். ஸோ அஃப்கோர்ஸ் அங்கேயே இருக்குது, பிரச்சனை இல்லை. மோர் பர்சன்ஸ் தேன் 1 ஆர் இன்வால்வ்டு. ஓகேவா, ஏன்னா சப்ஜெக்ட் இங்கே உங்களுக்கு ப்ளூரலாக இருக்குது, அதனால் அதற்கான வேர்பும் ப்ளூரலாக இருக்கும். வெறும் மோர் தேன் 1 அப்படின்ற பட்சத்தில் அந்த மோர் தேன் 1 கன்சிடர் பண்ணணும். அந்த வேர்புக்கு பக்கத்தில் இருக்க 1 கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அதற்கான வேர்பும் சிங்குலராக தான் இருக்கும். இதே இது மோர் பர்சன்ஸ்ன்னு சொல்லி பர்சன்ஸோ ஸ்டூடெண்ட்ஸோ மோர் பர்சன்ஸ் ஆர் மோர் ஸ்டூடெண்ட்ஸ், மோர் பாய்ஸ், மோர் கேர்ள்ஸ் தேன் 1ன்னு வந்துருச்சுன்னா அந்த சப்ஜெக்ட் இங்கே ப்ளூரல் சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க, அந்த சப்ஜெக்ட் ப்ளூரல் நவுனாக இருக்குது. ஸோ அஃப்கோர்ஸ் அதற்கான வேர்பும் ப்ளூரல் நவுனாக இருக்கும். That's it, அவ்வளோதான். மெனியா கேர்ளா கேர்ள்ஸா இப்போ தான் சொன்னேன். மெனின்னு வந்துச்சுன்னா தான் கேர்ள்ஸ், மெனியான்னு வந்துச்சுன்னா கேர்ள். இப்போ அதற்கான வேர்பும் சிங்குலர் வேர்ப் தான் போடணும். குட் மெனி முன்னாடி வந்திருக்கு, அப்போ இங்கே கேர்ள்ஸ் ப்ளூரல் நவுன் அண்ட் சப்ஜெக்டும் ப்ளூரல். அடுத்தது மெனி அ மேன் ஹாவ், மெனி அ மேன், ஆ மேன், அப்போ சிங்குலர் கரெக்டு தான். பக்கத்தில் சிங்குலர் நவுன் வரணும். அப்போ இங்கே சிங்குலர் வேர்ப் தானே வரணும். ஹேஸ் கம் டு இந்தியா. அடுத்தது கிரேட், முன்னாடி வந்துருச்சு. அப்போ அஃப்கோர்ஸ் மெனி பக்கத்தில் ப்ளூரல் வரணும். கிரேட் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ், கரெக்ட்.
500 rupees. எஸ், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இங்கே நல்லா பாருங்க, இந்த மாதிரி ருபீஸ் கொடுத்துருக்கு, இல்லை வந்து கிலோமீட்டர்ஸ் கணக்கு கொடுத்துருக்கு. இந்த மாதிரியான இடத்துல எல்லாம் என்ன பண்ணணும்னா இந்த 500 rupees ஒட்டுக்கா நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இங்கே எந்த ஸ்பிளிட்டப்பும் இல்லை. அந்த மாதிரி கேஸில் 500 rupees இஸ் அ குட் அமௌண்ட் அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்னா ஒட்டுக்கா சொல்கிறப்போ ஆல் டுகெதர் இட் இஸ் அ சிங்கிள் அமௌண்ட். ஸோ டோட்டலாக கன்சிடர் பண்ணுறீங்க, அதனால சிங்குலராக சொல்லணும். இதே இந்த 500 rupees இங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றீங்க, பிரிச்சு கொடுக்குறீங்க, ஸ்பிளிட் பண்றீங்க அப்படின்னா யூ ஷுட் யூஸ் வேர் ஓவர் தேர். அங்க வேர் யூஸ் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி தான் டிஸ்டன்ஸுக்கா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே 10 miles is a long distance. ஒட்டுக்கா அது எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு சொல்றீங்க. ஸோ ஆஃப்கோர்ஸ் சிங்குலர் verb is a long distance. அடுத்தது a 100 rupee note was lying or were lying. a 100 rupee note ஒன்று தான், ஒரு 100 rupee note கீழே கிடக்கு. அப்போ அஃப்கோர்ஸ் was lying on the road. a 100 rupees note கரெக்டா? நோ, தப்பு. எப்பப்பெல்லாம் யூனிட்டு ப்ளஸ் நவுன் காம்பினேஷனில் வருதோ, ஓகேவா? யூனிட் ப்ளஸ் இது யூனிட், நம்பர் பிளஸ் யூனிட், ஓகேவா? 100 நம்பர் பிளஸ் யூனிட் பிளஸ் நவுன் காம்பினேஷன்ல வருதோ அப்போல்லாம் எப்போயுமே பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் இருக்கு இல்லையா, ருபி நோட் சிங்குலரா தான் சொல்லணும். 100 rupee note, a 500 rupee note, a 5 rupee coin, a 5 meter cloth. இங்கே 5 meters cloth இல்லை 500 rupees நோட்டோ அப்படி சொல்லக்கூடாது. 500 rupee note, 5 rupee coin, இந்த மாதிரி நம்ம சிங்குலர் ஃபார்மில் தான் சொல்லணும். ஓகே? ஸோ எப்பப்பெல்லாம் இந்த மாதிரி நம்பர் ப்ளஸ் யூனிட் நவுன் வருதோ, ஒட்டுக்கா வருது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் சிங்குலராக தான் சொல்லணும். இதே இது தனியாக இருந்துச்சுன்னா ஐ ஹாவ் 100 rupeesன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த ருப்பி பக்கத்தில் நோட் இல்லை. புரியுதா? நோட்டுன்னு இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஐ ஹாவ் 100 rupees தாராளமாக சொல்லலாம். ஓகே? அப்போ இங்கே ருப்பி நோட்டுன்னு வந்திருக்கணும். மோர் தேன் ஒன் இருந்துச்சுன்னா சிங்குலர், அப்போ ரூம், அப்போ சிங்குலர்னா அதற்கான வேர்பும் சிங்குலர். எஸ், மோர் தேன் 2 இருக்கு, அப்போ 2னா ப்ளூரல், ரூம்ஸ் அதற்கான வேர்பும் ப்ளூரல். மோர் ரூம்ஸ் தேன் 1 இப்போ தானே பார்த்தோம். மோர் பர்சன்ஸ் தேன் அப்படின்னு இருந்துச்சுனாலே அந்த ரூம்னு போடுமா, ரூம்ஸா? எஸ், மோர் ரூம்ஸ் தேன் 1 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சப்ஜெக்ட் என்னவா இருக்கு? சப்ஜெக்ட் இருக்கு, வெறும் மோர் மட்டும் இல்லை. இந்த மோர் பக்கத்துல சப்ஜெக்ட் ப்ளூரல் சப்ஜெக்ட் இருக்கு. அப்போ வேர்பு ப்ளூரல் வேர்பா இருக்கணும். காட் இட்? மெஜாரிட்டி ஆஃப் த விமெனா ப்ளூரல், நிறையா அப்படின்னு அர்த்தம். மெஜாரிட்டி இருக்கிறதுல பெரும்பான்மையான அப்படின்னு அர்த்தம். விமென் டீச்சர்ஸ் ஆர் பர்சுவேடிங் the principal to consider their demands. Of course, correct. Okay, women teachers. அப்போ வந்து plural are and principal spelling தப்பு. To consider their demands. ஏன்னா இங்கே plural தான். ஓகேவா? நவுனுக்கு முன்னாடி இது கவுண்டபிள் நவுன் தான் டீச்சர்ஸ்ன்றது. கவுண்டபிள் நவுன் அதுக்கு முன்னாடி ஒரு குவாலிஃபைடு டிட்டர்மைனரும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அஃப்கோர்ஸ் their demands அவர்களுடைய டிமாண்ட்ஸ் கரெக்டு தான். நெக்ஸ்ட், இஃப் நான்ஸ் லைக் இதெல்லாம் பாருங்களேன், சப்ஜெக்ட்ஸ்லாம் எஸ்ல எண்டானா கூட அதெல்லாம் சிங்குலர் தான். சரியா? ஒரு சில சின்ன கேசஸ் மட்டும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. அது என்னன்றதை மட்டும் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இஸ் an interesting subject. Correct? Statistics have indicated that price of gold grains is rising. இங்கே பாருங்களே, ஃபர்ஸ்ட் ஒன்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்றது சப்ஜெக்டை குறிக்குது, அதனால அதற்கான வேர்பை சிங்குலரா யூஸ் பண்றோம். பட் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாருங்க, இது டேட்டாவை குறிக்குது. டேட்டா என்ன சொல்லுதுன்னா ஃபுட் கிரெயின்ஸோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இது டேட்டான்ற மீனிங், சப்ஜெக்டை குறிக்கல. டேட்டான்றது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா கணக்கு வழக்கெல்லாம் பார்க்குறாங்க இல்லையா? ஸோ அந்த கணக்கீடு எல்லாத்தையும் அந்த டேட்டாவை குறிக்குது. ஸோ அந்த டேட்டாவை குறிக்கிறப்போ அதை ப்ளூரலில் நான் யூஸ் பண்ணுறேன். காட் இட்? அப்போ நெக்ஸ்ட் ஒன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ளூரல் இருக்கிறதுனால ஹாவ்னு யூஸ் பண்ணியிருக்கேன். ஹாவ் இண்டிகேட்டட் தட்னு. இது பாருங்க, ஜென்ரலாக பாலிட்டிக்ஸ் சப்ஜெக்டாக இருக்கிறப்ப இஸ்ஸு,
ஜென்ரலாக பாலிடிக்ஸ் சப்ஜெக்டாக இருக்கிறப்ப எஸ். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா காந்திஜிஸ் பாலிடிக்ஸ், காந்திஜியினுடைய பாலிடிக்ஸ். இங்கே காந்திஜியினுடைய பாலிடிக்ஸ்னா காந்திஜியினுடைய வியூஸ், காந்திஜியினுடைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அதை குறிக்குது. ஸோ அங்கே ஆர் போடுறேன். காட் இட்? எஸ். மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட் அதனால எஸ். மேத்தமெட்டிக்ஸ் ஆஃப் த டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் இஸ் ஃப்ளாலெஸ். இங்கே மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா calculations, tax returns போட calculations, அப்போ plural, அதனால இங்க R. Got it? இங்க பாத்தீங்கன்னா அடுத்து மீசல்ஸ் மம்ஸ் எல்லாம் இதெல்லாம் வைரல் டிசீசஸ் பா. அடுத்து இந்த பில்லியார்ட்ஸ்லாம் தெரியும், கேம்ஸ். ஸோ இதெல்லாம் எஸ்ல முடிஞ்சா கூட அது சிங்கிள் டிசீஸ் தான். வைரல் டிசீஸ் மீசல்ஸ்னா, மம்ஸ்னாலும் இட்ஸ் அ வைரல் டிசீஸ். இதெல்லாமே சிங்குலரை தான் குறிக்குது. ஸோ அதற்கான வேர்பும் சிங்குலர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ மீசல்ஸ் ஹேவ் அ ஹேஸ் அ சிங்குலர், அதனால ஹேஸ். பில்லியார்ட்ஸ் இஸ் சிங்குலர், அதனால எஸ். அண்ட் இது முக்கியம், தேர் எப்போ போலாம் தேர்ல சென்டென்ஸ் ஆரம்பிக்குதோ அப்போலாம் அடுத்து வர்ற சப்ஜெக்டை தான் நீங்க பார்க்கணும். ஏன்னா இந்த தேர் இருக்கிறது டம்மி சப்ஜெக்ட், அடுத்துதான் மெயின் சப்ஜெக்டே இருக்கும். ஹியர் அண்ட் தேர் வந்துச்சுன்னா ஒரு சென்டென்ஸோட ஸ்டார்டிங்ல தேர் இஸ்ன்ட் ஆர் ஆரண்ட் எனி மெசேஜ், எனி மெசேஜ் சிங்குலரா தான் இருக்கு. அப்ப இஸ்ன்ட் அங்க எந்த மெசேஜும் இல்லை. அடுத்தது பாருங்க, இங்க மெசேஜஸ் ப்ளூரல்ல இருக்கு. அப்ப தேர் ஆரண்ட் எனி மெசேஜஸ் அப்படின்னு இருக்கணும். எஸ். இப்போ இங்க சொல்லுங்க, as there are only one taxi available. as there is, ஏன்னா இங்க only one taxi இதுதான் கொடுத்துருக்காங்க. ஓகே. there come a time, there a time, அப்ப singular, there comes a time. okay, fine, time வரும். As per the RBI guidelines, a bank account in which there is no transactions, plural. அப்ப there are no transactions ன்னு வந்திருக்கணும். Got it? According to the newspaper reports, there is more internet users. Users plural. அப்ப there are more internet users. Okay? செஷன் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த செஷனில் இதற்கான கொஷின்ஸ் பார்ப்போம். அந்த செஷன் எப்படி இருந்துச்சுன்றதை கண்டிப்பாக காமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ டாடா பை, see you guys.